அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். இப்போது ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னோம்னா, நிறைய யூடியூப் டுட்டோரியல் பார்த்துருப்போம். அதில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் ஆரம்பத்தில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. உங்களோட சேனல் வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அதன் மூலம் வருமானம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தேவையான செலவுகளை செய்யுங்க, அதுக்கு முன்னாடி செய்யாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை அப்படின்னா நம்ம எப்படி நம்மளோட சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும்? ஒரு உதாரணமாக ஒருத்தர் செல்ஃபோன் கடை வைக்கிறார். குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்ச ரூபா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். சின்னதாக ஒரு மளிகை கடை ஒன்று வைக்கிறாங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ரோட்டு ஓரத்தில் தள்ளுவண்டி போடுறாங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 5000ரூவாலேருந்து 10,000 தேவைப்படும். நம்ம பஸ்லலாம் போகும்போது பார்த்துருப்பீங்க, இந்த பின்னூசி, பேனா, ரப்பர்லாம் கொண்டு வந்து விற்பாங்க. அவங்க குறைஞ்சது ஒரு 500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம யூடியூப் சேனலில் ஒன்று சாதிக்கணும், ஒன்று நம்மளுக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கணும், இல்லை நமக்கான பேரை உருவாக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை தைரியமாக பண்ணணும். அப்போ தான் உங்களோட சேனல் சீக்கிரமாக க்ரோத் ஆகும். நம்ம அது மானிட்டேஷன் ஆகி அதிலேருந்து பணம் வரட்டும் அதுக்கப்புறம் செஞ்சுக்கலான்னா அது ரொம்ப காலதாமதமாகும். அதுக்குள்ளே நமக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி விளைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அதில் இருக்குது. சரி, ரெண்டாவது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய யூடியூப் சேனலை பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட சேனல் குறைந்த நாளில் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலது ரொம்ப நாளாக இருப்பாங்க, பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்காது. அப்போ ஏன் இவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க, இவங்க ஏன் வளர்ச்சி அடையலை அப்படிங்கிறத நீங்கள் சொந்தமாக ரிசர்ச் பண்ணணும். நீங்கள் அப்படிலாம் பார்த்து சிந்திக்கும்போது தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ரெண்டாவது, ஃபோட்டோஷாப் முழுமையாக கற்றுக்கணும். ஃபோட்டோஷாப் நிறைய பேர் கோர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க முழுமையாக. அதை நீங்கள் ஏதோ ஒரு கோர்ஸை வாங்கி அதை முழுமையாக கற்றுக்குங்க. ஏன்னா யூடியூப் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபோட்டோஷாப். அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃபோட்டோஷாப் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீடியோ எடிட்டிங், அதுவும் பார்த்திங்கன்னா நிறையா அதாவது யூடியூப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தருவாங்க. இது இன்ஃபர்மேஷன். ஒரு கோர்ஸ் 0ல் ஆரம்பித்து ஃபுல்லாக ஒரு 100 வரைக்கும் கொண்டு வராங்க அப்படின்னா அது நாலேஜ். அதனால் எப்போவுமே இன்ஃபர்மேஷனை பார்க்காதீங்க அதிகமாக. உங்களுக்கு தேவையான நாலேஜை கொடுக்குறத காசு கொடுத்து கூட வாங்கி நீங்கள் அதை பயன்படுத்திங்க. அதே போல் நம்ம ஒரு சேனலை உருவாக்கியாச்சு. இப்போது ஒரு சேனலுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு நிறைய சேனலை ரிசர்ச் பண்ணுறது, ரெண்டாவது ஃபோட்டோஷாப் கற்றுக்கிறது, மூணாவது வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சுக்கிறது, நாலாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தேவையான மெட்டீரியல் வாங்குறது. ஒரு உதாரணமாக நீங்கள் ஒரு வீடியோ ஷூட் பண்ணால் கண்டிப்பாக லைட் வேணும், க்ரீன் ஸ்க்ரீன் வேணும், உங்களுக்கு அந்த வீடியோ எடுக்கிறதுக்கான ஸ்டாண்டு வேணும். ஒரு ஆரம்பத்தில் நம்ம பெரிய அளவுக்கு ஒரு வீடியோ கேமரா வாங்க முடியாட்டி கூட அட்லீஸ்ட் நம்ம எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, மொபைல்லே வீடியோ கிளாரிட்டி நல்லா இருக்குது, அப்போ ஒரு மொபைல் வேணும். இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள். அதே மாதிரி மைக்கு, இதெல்லாம் நம்ம தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கிட்டு நீங்கள் சேனலை வெற்றிகரமாக நடத்தலாம். இதுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு யோசித்தோம் அப்படின்னோம்னா என்ன சொல்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதப்போ நம்ம பெரிய அளவுக்கு அதுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். அப்போ ஒரு சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு லேட் ஆச்சுன்னா நம்ம என்ன ஆகும், இந்த ஃபீல்ட்லேருந்து வெளியே போயிடுவோம். இதுவே நம்ம அதுக்கான மெட்டீரியலாக வாங்கிட்டோம்னா ஒரு ஆர்வத்தில் அதை சிறப்பாக செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நீங்கள் செய்யணும். எனக்கு ஒரு 6 மாதத்துக்குள்ளே நான் 1000 சப்ஸ்கிரைபர் அடையணும், இல்லை ஒரு 3 மாதத்துக்குள்ளே அந்த இலக்கு அடையணும் அப்படின்னு உங்களுக்கு இலக்கு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதத்துக்குள்ளே நான் இத்தனை வீடியோ போடுவேன் அப்படிங்கிற ஒரு இலக்கையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இன்ஃபர்மேஷனை கொடுக்க போகிறீங்களா, நாலேஜை கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நம்மளை தயார்படுத்திக்கிறாங்கன்னா ஒரு முறை. இதை நீங்கள் செஞ்சிங்கனாலே உங்களோட சேனல் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். உங்கள் சேனலை நல்ல முறைக்கு சிறப்பாக கொண்டு வரக்கான ஆலோசனைகளை பார்த்துருக்குறோம். இனி அடுத்த வீடியோவில் நம்ம வேறு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இப்படிக்கு முத்துசெல்வன். நன்றி, மகிழ்ச்சி, வாழ்க வளமுடன்.